ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்டிய தமிழ் ஸ்டார் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஏபிசி மால்ட்டு தான் உங்களுக்கு இப்படி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் மூணுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட்டு, கேரட் இதெல்லாம் வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை, நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே மிக்சியில் கொட்டி நல்லா நம்ம வந்து அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வந்துக்க போகிறோம். நல்லா வந்து சாஃப்டாக மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வானலில் அப்படியே வெறும் வானலில் இந்த நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற விழுதை வந்து கொட்டி நல்லா கிளறிக்கிறோம். இது வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை, இதுவாக தண்ணி விட்டு வரும். இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம வந்து கிளறி நல்லா கிளற இது வந்து உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு கிளறணும். இப்போ வந்து நம்ம நட்ஸ்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நட்ஸு வந்து நல்லா ஹெல்த்தியானது கூட, ஸோ குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னா பாலில் கலந்து கொடுத்தா இது ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது. வந்து இதை நம்ம நல்லா கிளறி நல்லா ஒரு பொடி ஸ்டேஜுக்கு வரும், நாட்டு சர்க்கரை இருக்கிற கலரில் வரும். பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த கலருக்கு வர அளவுக்கு கட்டிப்படாமல் நல்லா இதை வந்து கைவிடாமல் கிளறி எடுத்துக்கணும். இது வந்து நாட்டு சர்க்கரை போடும்போது தெரிக்கும், அதனால தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக வந்தோடனே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கலக்கி கொடுக்கலாம்.